உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சியோட சிறப்புகள் என்ன, குருனா யார் அப்படின்னு பார்க்கும்போது, குரு காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி. அப்போ அனைத்து விதமான பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்படி இல்லை இருக்குது அதுக்கப்புறம், ஆனாலும் கோச்சாரத்தில் நல்ல இடங்களில் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு. இந்த பாக்கியம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பு, வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு வேலை, அதே மாதிரி திருமணம், குழந்தை பேர், வீடு வாங்கிறது, இடம் விற்கிறது, வீடு கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள். அதே போல் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய சுபமான நிகழ்ச்சிகளுக்கு, ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள், அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் நல்ல இடத்துல இருக்கும்போதும் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல வரும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஒரு வீட்டில் நடக்கும். சுபமான நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல் இந்த குருன்னு சொல்லக்கூடியவர் ஜோதிட சாஸ்திரத்தை தனக்காரகன், பணத்தை வாரி வழங்கக்கூடியவர், பொருளை வாரி வழங்கக்கூடியவர், எல்லா விதமான வசதிகளுக்கும் காரகர் இந்த குரு பகவான் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது. இந்த குரு பெயர்ச்சி இந்த வருஷம் சரியில்லை அப்படின்னா அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்குது. அதே போல் குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக பலன். அப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் சில ராசிகளுக்கு நல்ல இடத்தையும் சில ராசிகளுக்கு கெட்ட இடத்தையும் பார்ப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு குரு பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுக்குமா சார் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த குரு பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சில காலகட்டங்கள் சில வருஷங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரகராக இந்த குரு பகவான் இருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும். என்ன சில ராசி என்பர்களுக்கு இந்த 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளும்போது சில நெகட்டிவ் நடக்கும். அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இந்த கும்ப ராசி அப்படின்னாவே உயர்ந்த எண்ணம், உயர்ந்த ஞானம், உயர் செல்வாக்கு, உயர் பதவி, உயர் அந்தஸ்து, எல்லாமே உயர்வாக இருக்கணும். மற்றவங்களோட நம்ம சிறப்பாக வாழ்க்கையை வாழணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்காக நம்மளுடைய முழு விஷயத்தையும் செய்யணும், முழுசாக நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் பயிற்சி ஆகிறார். பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது இந்த குரு பயிற்சி. ஏன்னா அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திபதினு சொல்லக்கூடிய தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபாதிபதி குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தில் அமர்வது மிக மிக சிறப்பு. ஏன்னா இந்த தனக்காரகன் தனாதிபதியாக இருக்கிறதுனால 5ஆம் இடத்துலேருந்து குரு உங்களை பார்க்கறதுனால உங்களுடைய தன லாபங்கள் அதிகரிக்கும், பண வருவாய்கள் அதிகரிக்கும். நிறைய கும்பராசி அன்பர்கள் பெரிய எதிர்பார்த்து செய்த விஷயங்கள் எல்லாமே தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்த காலகட்டத்தில் அடைஞ்சிருப்பீங்க. சார் நான் ஒரு வேலையில் இருந்தேன், அந்த வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் வரும், பெரிய லெவலில் நான் வரப்போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், இல்லை தேவையில்லாத ஒரு பிரச்சனை அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேலை போயிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டே இருக்கேன், அங்கே நல்லா உழைச்சிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், வேலை இல்லை
அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு. நான் படித்து பிடிச்சி எல்லா நாலேஜும் இருக்குது, நான் இன்டர்வியூலாம் அப்ளை பண்ணேன், அட்டன் பண்ணேன், எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதே போல் நிறைய இந்த கும்பராசி என்பதுக்கு என்னென்னா, வெளிநாட்டில் போய் நல்லா பெருசாக சம்பாதிக்கணும், நல்லா சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், குடும்பத்தோட நிம்மதியாக அங்கேயே செட்டில் ஆகணும், ஃபேமிலிக்காக நிறைய பண்ணணும், நிறைய சொத்து வாங்கணும், வீடு வாங்கணுன்ற எண்ணங்களோட வெளிநாட்டுக்கு சென்றவர்களுக்கு அங்கே ஒரு ஏமாற்றம் கிடச்சிருக்கும். அங்கே வேலை இல்லாமல் போயிருக்கும், இல்லை நீங்கள் எதிர்பார்த்து போன வேலை ஒரு மாதிரி இருக்கும், அங்கே ஒரு வேலை வேறு மாதிரி இருக்கும். படித்து முடித்து வேலை வாங்கிக்கலாம்னு நினச்சி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும், டெம்பரவரியாக ஒரு இடத்துல வேலை சூழ வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பர்மனண்ட்டான ஒரு வேலை, படிக்க போகலான்னு நினச்சவங்களுக்கு படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும், அவங்களுக்கெல்லாம் படிக்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கும் போது அங்கே ஏதாவது ஒரு பெரிய ஒரு வேலை இழப்பை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லை அங்கே ஏதாவது போய் கணவன் மனைவிக்குள்ளே பெரிய சண்டை பிரச்சனையாகி பிரிய வேண்டிய சூழ்நிலை, சேர்ந்து வாழ முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, அங்கே ஏதாவது உங்கள் குழந்தைங்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ப்ராப்ளம் ஆகிருக்கும். அந்த நிலை எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். நல்ல வேலை, சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த 11ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, தொழிலில் இத்துணை நாள் இல்லாத லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பை பெறப்போகிறீர்கள். சார் லாபம் ரொம்ப கம்மியாயிடுச்சு சார், லாபமே இல்லை நான் பண்ணுற பிஸ்னஸில் அப்படின்னு சொல்கிறக்கூடியவர்களுக்கு லாபம் வரும், இல்லை லாபகரமாக செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும், தேவையில்லாத செலவு குறையும், முதல்ல தேவையில்லாத பிரச்சனைகள் கம்மியாகும், வர வேண்டிய பணம் வரும். அதே போல் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, வெளில பணம் கேட்டிருக்கீங்க, அது வந்தால் என் பிஸ்னஸில் ப்ராஃபிட்டில் கொண்டு போயிடுவேன், அதனால தான் எனக்கு வந்து அந்த ப்ராஃபிட் ரேஷியோ கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பண வருவாய் வரும். பிஸ்னஸை அதிகரிக்கக்கூடிய, பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, அந்த தொழிலை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதேமாதிரி பல தொழில் செய்வதற்கான வாய்ப்பு வரும், புதிய தொழில் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி செய்யும்போது வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா, வெளியே டூர் போகிறது, மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அமையிறது, குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடிய சேர்ந்து வாழ்றதுக்கான சூழ்நிலை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை, அம்மா அப்பா கூட பிறந்தவங்களால் மன மகிழ்ச்சி. முக்கியமாக பார்த்திங்கன்னா, நிறைய மன வேதனை அடைஞ்சிட்டேன், ஒரு விரக்தி ஆகி போச்சு எனக்கு சொந்தத்தினால, அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு. நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணேன், அதெல்லாம் கிடைக்கவே இல்லை, 2 வாட்டி எக்ஸாம் ஆகி ஃபெயில் ஆகிட்டேன், அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல, அது நடக்கும். அதே போல் அரசாங்க வேலைக்கு நான் யூபிஎஸ்சி எழுதினேன், ஐஏஎஸ் எழுதினேன், ஐபிஎஸ் எழுதினேன், அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, நீட் எழுதினேன், நீட்டில் ஃபெயில் ஆகிட்டேன், திருப்பி ட்ரை பண்ணி நான் கிடச்சிரும். அதே போல் நான் வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு நினச்சி நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள். கலைத்துறையில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நிறைய எஃபர்ட் போடுறேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஆனால் அதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு. அரசாங்கத்தில் நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து, ஏற்கனவே உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், அலிகேஷனுக்கு ஒரு தீர்வு, வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு, இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், என்னுடைய ப்ராஜெக்ட் விற்கல, எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு, அந்த இடம் வீடு விற்று அந்த வேறு ஒரு ப்ராஜெக்டை போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை, எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. மொத்தத்தில் 7.5 சனி இருந்தாலும், உங்கள் ராசியிலே ராகு இருந்தாலும் சில குழப்பங்கள் இருக்கும், இல்லாமலாம் இல்லை, ஏதோ ஒரு குழப்பம் வரும், வராமல் இல்லை. ஆனால் அந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த குழப்பத்திற்கு பிறகு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய, ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய,
போராட்டத்திற்கு பிறகு ஒரு நிம்மதியான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களை உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தார் போல் குருவுடைய பொசிஷன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அதே போல் தசாபுத்தி முக்கியமான காரணம். ஒரு அசுப கிரகத்தின் தசாபுத்தி இல்லை, சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுப கிரகங்கள் ஆதிபத்தியம் சரியில்லை அப்படின்னும்போது தசாபுத்தி ஒரு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குது. அவங்கவுங்க சுயஜாதகத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் 51 பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.